எழில்ஸோட சீரியலில் நான் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான அதிரடியான ஃபன்னான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். எழில்ஸோட 2 பேரையும் வந்து ரூமில் வச்சு லாக் பண்ணி விட்டுட்டாங்க. நம்ம அஞ்சலி பாப்பா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம், சார் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் ரூமை விட்டு வெளில போங்க அப்படின்னா, ஆமாம் அப்புறம் வெளில போகாமல் உன் கூடவா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த பக்கம் முதல்ல என் மேலே சாஞ்சிருக்கதா நீ வந்து நவுறு, அப்போ தான் கதவை திறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நவுறுறாங்க சுடர். அதுக்கப்புறமேட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா டோர் வந்து லாக் ஆகிருக்கு, கதவை திறக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே, நவுருங்க சார் நான் திறந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா லாக் ஆகிடுச்சு. ஆமாம் திறக்க முடியல, இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னோன்னே, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, அந்த பக்கத்துலேருந்து வந்தவங்க யாராவது வந்து திறந்தா தான் ஆச்சு, இல்லைன்னா நம்ம 2 பேரும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னோன்னே, என்னது இருக்கணுமா, அதுக்கு முதல்ல கத்தி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து வேகமாக கதவை தட்டுறாங்க. யாராவது காப்பாற்றுங்களேன், இங்கே வந்து இவர் கூட தனியாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னோடனே, ட்ராமா குயின் எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் இப்போ கத்துற, நான் உன்னை என்ன பண்ணேன் அப்படின்னோடனே, சும்மா இருங்க சார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் கனவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு. என்னது உன் கனவில் நான் வந்தேன் அப்படின்னு, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது, முதல்ல கதவை திறக்கணும், நான் இங்கேருந்து போகணும், மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு. கொஞ்ச நேரம் புலம்புறதை வந்து நிப்பாட்டு, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டவலோட இப்படி நிற்கிறீங்க, எனக்கு வந்து ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வர்றப்போ ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போட்டுட்டு வரலாம்ல அப்படின்னு. இப்போ தேவையில்லாமல்லாம் பேசாத, எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நான் என்ன ஜாக்கிங்க்கு வந்தேன்னா இல்லை வந்து வெளில போகிறதுக்கு வந்தேன், டிஷர்ட்லாம் போட்டுட்டு வரது, குளிக்கிறதுக்கு இப்படி தான் வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்றப்ப கரெக்டாக மனோகரி வந்து வராங்க. அங்கே நல்லா மாட்டிக்கிட்டு முழிக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சுடர் உள்ளே இருக்காளா அப்படின்னோடனே, ராமையா அவங்க வந்து கதவை திறக்க சொல்கிறாங்க, திறக்க முடியல அப்படின்னோடனே, சரிம்மா கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிடு, வேறு சாவி போட்டு பாரு ராமையா அப்படின்னோடனே, சாவியை திறந்து பார்க்குறாங்க, திறக்க முடியல, இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ரூமில் இருந்து கஷ்டப்படட்டும் அப்படின்னோடனே, பாட்டி வந்து சொல்கிறாங்க, கனகவழி பாட்டி எங்கே எழில காணோம் அப்படின்னோடனே, அம்மா நானும் உள்ளே தாம்மா மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது எழிலும் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆமாம் என்னையா பண்ண போனேன் அப்படின்னு கேட்டோன்னா, பாட்டிக்கிட்ட வந்து, அம்மா என் ரூமில் தண்ணி வரலன்ட்டு இங்கே குளிக்கலான்ட்டு பசங்க ரூமுக்கு வந்தேம்மா, வந்து பார்த்தா வந்து டவலோட வேறம்மா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது டவலோட இருக்கா, கதவை சீக்கிரம் திறங்க அப்படின்னோடனே, திறக்க முடியல, என்ன பண்ணுறது, ஒரு நாள் ஆகும், உடனே கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவர் கூட தங்கிடு, நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, என்னம்மா சொல்கிறீங்க, இதெல்லாம் முடியவே முடியாதுமா, அதான் எழில் பக்கத்தில் இருக்கால, அப்புறம் என்ன பிரச்சனை, நீ ஒன்றும் கவலைப்படாதுமா, தைரியமாக இரு அப்படின்னோடனே, பேசாமல் டோரை உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, இந்த வீட்டில் ஒவ்வொரு பொருள்லேயும் இந்துமதியோட வந்து மனசு வந்து கலந்துருக்கு, அதனால் எந்த பொருளையும் உடைக்கக்கூடாது அப்படின்னு வந்து எழில் சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுடர் வந்து, ஆமாம் இது வேறையா, சரி நம்ம மாட்டிக்கிட்டோம் இவர் கூட, இன்றைக்கி ஒரு நைட்டு ஃபுல்லாக எப்படி இவரை சமாளிக்க போகிறேன்னே தெரியலையே ஆண்டவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து இந்து ஆவி வந்து, பேசாமல் நம்ம உள்ளே போயிடலாமா, உள்ளே போயிட்டா வந்து கதவை திறந்துடலாமே அப்படிங்கிறப்ப, சுடர் கண்ணுக்கு நம்ம தெரிஞ்சு மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இது சுடர் கனவுல வந்து வராப்பில் எழில், அதே மாதிரி இப்போ டவலோடு வந்து நிற்கிறாங்க, மோதிரம் அவள் கையில் மாட்டிக்கிச்சு, என்ன தான் சொல்ல வராங்கன்னே புரியல, என்ன நடக்குது, எல்லாமே குழப்பமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி போன்ட்டு இந்த பக்கம் வந்து உட்காந்துடுறாங்க. எழில் வந்து, சரி நான் இங்கே படுத்து தூங்குறேன், நீ அந்த பக்கம் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் படுத்து தூங்கலான்ட்டு தூங்குறாங்க. இந்த பக்கம் பிரண்டு பிரண்டு படுக்கிறாங்க. பசி தாங்க முடியல எழிலுக்கு. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, எனக்கும் பசிக்குது அப்படின்னோடனே, உங்களுக்கும் பசிக்குதா சார் அப்படின்னோடனே, ஆமாம் ராமையாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா உடனே சாப்பாடு வரும், ஆனால் இப்போ தான் சாப்பாடு வர்றதுக்கு வழியே இல்லையே அப்படின்னு சொன்னப்போ, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சுடர் வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோன்னே அந்த பக்கம் அஞ்சலி பாப்பா வந்து வராங்க. வந்தோடனே வந்து, என்ன வேணும், டிக் டிக் யார் அது அப்படின்னோடனே, இந்த பக்கம் அஞ்சலி, அந்த பக்கம் யார் அப்படின்னோடனே சுடர் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக வந்து, எனக்கு பசிக்குது, எனக்கும் சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, எப்படி சாப்பாடு கொடுக்குறது, டோர் தான் லாக் ஆகிருக்கே அப்படின்னோடனே, டோர் லாக் ஆகிருந்தால் பரவாயில்ல, அந்த பக்கம் கயிறை கட்டி கொடுத்தீங்கன்னா நான் கூடையில் வந்து அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸும் எடுத்து வை, நான் அப்படியே வாங்கி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, சரி அப்படின்னோடனே, சார் சூப்பர் ஐடியா, ஏன் அஞ்சலிக்கிட்ட போய் விளாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னா, சார் இப்படி சொன்னால் தான் அவளுக்கு வந்து அவள் பாஷையில் பேசினா தான் விளாண்டா தான் புரியும், அதை விட்டுட்டு அவர்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா அவள் வந்து தலானி எடுத்துகிட்டு போய் படுத்து தூங்க போயிடுவா, பரவாயில்லையா அப்படின்னோடனே, வேண்டாம் வேண்டாம் அப்படின்றதுக்கப்புறம் சாப்பாடு ஒரு வழியாக வந்துடுது. வந்தோடனே சாப்பாடை பார்த்துட்டு இருக்கப்போ, சார் முதல்ல ட்ரெஸ்ஸை போட்டுங்க சார் அப்படின்னு சொன்னேன், டிஷர்ட்டு இப்போ பேண்ட்டை போடுங்க, அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாப்பிட்றாங்க. அந்த பக்கம் மனோகரி வந்து
கரெக்டாக எப்படி இது கொஞ்சம் கூட அவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டு முழிச்சிருக்காங்க. எனக்கு மனசு ரொம்ப கேட்க கஷ்டமாக இருக்குது. கதவையும் திறக்க முடியலையே அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கா வந்து கதவு திறக்கிறவங்களுக்கு ராத்திரி ஃபோன் பண்ணுறாங்க. பார்த்தா யாரும் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன இது அவசரத்துக்கு கூப்பிட்டா யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஏம்மா நடுராத்திரி கூப்பிட்டா எப்படிம்மா வர முடியும்? காலையில் வரேன், எதுவாக இருந்தால் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ஒரு வேளை சுடர் வந்து தனியாக இருக்காளே, என்ன பண்ணலாம்? அவள் இருந்தால் பிரச்சனை இல்லை, எழில் வேற கூட இருக்கார்ல, எனக்கு அதுதான் வந்து கவலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்து ஆவி வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க, மனோகரி பக்கத்தில். ஒருவேளை எழிலோட ரூம் சாவியும் பசங்க ரூம் சாவி இருக்கிற எல்லா சாவியும் போட்டு பார்த்தா ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க. இந்த பக்கம் வந்து செல்வி அது மாதிரி சொல்லி தட்டி கழிச்சிடுறாங்க. ஆனால் இந்து வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ செல்வியை நீ கூட வச்சுருக்க வரைக்கும் உனக்கு வந்து எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது, அது மட்டும் கன்ஃபார்ம். நீ கரெக்டாக தான் யோசிக்கிற, பட் ஆனால் என்ன பண்ணுறது, சாவி வந்து எழில் ரூம் சாவி வந்து குழந்தைங்க ரூமுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். பட்டு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம வந்து முதல்ல தீபாவை அழைச்சிட்டு வந்து இதுக்கு ஒரு விட கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தீபா கிட்டே போய் பேசலான்ட்டு இந்து போகிறாங்க. அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க.